ஆன்மீக ஐதீகங்கள். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தின் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். மிருத்யு என்றால் மரணத்தை வெல்பவர் என்பது பொருள். அனைத்து தீமைகளையும் அழிக்க வல்ல கடவுளான சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சயன் என்ற பெயரும் உண்டு. மிருத்யு என்ற யமனை ஜெயிப்பது என்று பொருள். பிரம்மா, சிவன், விஷ்ணு எனும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய அதி சக்தி வாய்ந்த மந்திரம்தான் மகா மிருத்யுஞ்சய மந்திரமாகும். மிருத்யோர் மிருத்யு என்று போற்ற பெறும் ஈஸ்வரனிடம் ஆயுள் விருத்திக்காகவும் மரண பயத்தை நீக்கவும் பிரார்த்திக்கும் வழிபாட்டினால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகுந்த மந்திரமான மிருத்யுஞ்சய மந்திரத்தின் மிகுந்த ஆற்றல், அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு வாழ்வதே மிகப்பெரிய சொத்து. அந்த மிகப்பெரிய சொத்தான ஆயுளை தந்தருளக்கூடியதுதான் மகா மிருத்யுஞ்சய மந்திரமாகும். ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் என தொடங்கும் இந்த மந்திரத்தை திரியம்பகம் மந்திரம் என்றும் சொல்வதுண்டு. அதாவது இயற்கையாகவே நறுமணத்தை கொண்டவரும் அடியவர்களுக்கு கருணையை அருள்பவருமான முக்கண் கொண்ட எங்கள் பெருமானே, உங்களை பூஜித்து வழிபடுகிறோம். காம்பில் இருந்து எப்படி வெள்ளரிப்பழம் விடுபடுகின்றதோ அதே போல் மரணத்தின் பிடியில் இருந்து என்னை விடுவித்து ஆன்மீக வழியில் இருந்து மனம் தடுமாறாமல் நான் வாழ அருள் செய்ய வேண்டுகிறேன் என்பதுதான் இந்த மந்திரத்தின் பொருளாக கூறப்படுகிறது. यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता. மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஒருமுறை சொன்னால் கூட அது கவசம் போல் இருந்து நம்மை காக்கும் சக்தி படைத்தது என்று கூறப்படுகிறது. ரிஷி மார்க்கண்டேயர் மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்ததாலேயே சிவனின் அருளை பெற்றார் என்றும், சிவபெருமானும் யமதர்மராஜனை காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயரை காத்து சிரஞ்சீவி வரமளித்தார் என்றும், 8 சிரஞ்சீவிகளில் அவரும் ஒருவராக திகழ்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பூர்வ ஜென்ம வினைப்பயனாக நமக்கு உண்டாகக்கூடிய சகலவிதமான நோய்களில் இருந்து விடுபடவும் நோயில்லாமல் வாழவும் வேதங்கள் அருளிய அற்புதமான வழிபாடுதான் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, எவரொருவர் தனக்குத்தானே மந்திரத்தின் பொருள் உணர்ந்து இடைவிடாது மனதில் உச்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் தம் சக்தி மையங்கள் விழிப்படைந்து ஆதார சக்கரங்கள் தூய்மை பெற்று சுழுமுனையாகிய 3வது கண் திறந்து ஞானம் பெற்று பிறப்பில்லாத நிலையை அடைவர் என்று கூறப்படுகிறது. அதாவது மரணத்தை வெல்வர் என்று சொல்லப்படுகிறது. உச்ச சக்தியாக அறியப்படும் சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில் தொடர்ந்து உச்சரித்து வர அல்லது தொடர்ந்து கேட்டு வர அதன் ஆற்றல் பல மடங்காகி மிக நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நாமும் அதி உன்னத சக்தி படைத்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். மகா மிருத்யுஞ்சய மந்திரம்.